வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங் எபிசோட்ஸ் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 5,00,000 ரெடி பண்ணு, உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு, இல்லைன்னா நம்ம மலேசியா கிளம்பி போயிட்டு அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயை. ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் ரெடி பண்ணி தரேன், நம்மளால மலேசியாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா இடத்துலையும் கடன் வேறு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இப்போ 5,00,000 கண்டிப்பாக ரெடி பண்ணியே ஆகணும். அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொடுக்காம இருந்தால் டவுட் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி அத்தை வந்து 5,00,000 கேட்குறாங்க, இதுமாதிரி மீனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, இதுக்கப்புறம் என்னடி பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய வீட்டு பத்திரம் என்னோட ஊரில் இருக்கல, அந்த வீட்டு பத்திரத்தை நான் அடகு வச்சு தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற, உன்னால் அடைக்க முடியாது அதை, ஏன்னா சுற்றி கடன் வாங்கியிருக்க, நீ எப்படி அடைப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இது அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமாம், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அதாவது கிறிஸ்டி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் ரோஹிணி, இன்னும் இந்த பக்கம் புதுசாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் அதுமாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏம்மா உங்கள் அத்தையார் மீனாவை ரொம்ப திட்டுவாங்க, ஏன் நீயும் மாட்டி விட பார்க்குற, இப்படிலாம் பண்ணாத, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன உன்னோட பேச்சு சரியில்லையே, என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தான் வந்த அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணியை பார்த்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதுக்காக எனக்கு ஒரு 5,00,000 தேவைப்படுது, நம்ம வீட்டு பத்திரத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கல்யாணி சொல்கிற, நம்ம வீட்டு பாத்திரத்தை வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வச்சு தான் அவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட முடியுது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். நன்றி, வணக்கம்.